கற்க யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ் சொல் அறிவோம் என்ற பகுதியில் இன்றைக்கு என்ன சொல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சம்பளம் என்கிற சொல்லை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மாதம் மாதம் நாம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சொல்தான் அது. மாதம் முழுக்க உழைத்ததற்கான கூலி என்பது ஊதியமாக கிடைப்பதை சம்பளம் என்ற சொல்லால் குறிக்கிறோம். இந்த சம்பளம் என்ற சொல்லே தமிழ் சொல் கிடையாது, அது வேற்றுமொழி சொல் என்றெல்லாம் நிறைய பேர் கருதுகிறார்கள். அது அல்ல. நம்முடைய தமிழ் அறிஞர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் சம்பளம் என்ற சொல் தமிழ் சொல்தான் என்று அழகான ஒரு விளக்கத்தை சான்றுகளோடு கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று சொல்கிறேன். சம்பு கூட்டல் அலம் என்பதுதான் சம்பளம். சம்பு என்பது தானியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அளம் என்பது உப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். உப்பளம் என்று கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இரண்டு சொற்களும் சேர்த்துதான் சம்பளம் என்று உருவானது என்று சொல்கிறார்கள். ஏன் சம்பளம் நெல்லையும் உப்பையும் மட்டும் சொல்கிறார்கள் என்று பார்த்தோமானால், அந்த காலத்தில் பண்டமாற்று முறை, உலோகங்கள் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் அல்லது உலோகங்கள் கண்டுபிடித்து கருவிகள் உருவாக்கப்பட்ட அந்த தொடக்க காலத்தில், கிட்டத்தட்ட சங்க காலத்தின் இடைப்பகுதி வரையிலுமே பண்டமாற்று முறை மிகுதியாக இருந்தது. ஒரு பொருளுக்கு மாற்றாக, ஒரு நிலத்தில் விளையக்கூடிய பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வழக்கம்தான் இருந்தது. காசோ நாணயமோ பணமோ அந்த காலத்தில் கிடையாது. முதலில் தோன்றியது பண்டமாற்று முறைதான். அதேபோல் ஒரு வயலில் அல்லது வேறு ஏதோ வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு நாள் முழுக்க வேலை பார்ப்பவருக்கு மாலை நேரத்தில் வழங்கப்படக்கூடிய ஊதியம் என்பது அங்கு காசாகவோ பணமாகவோ நாணயமாகவோ வழங்கப்படவில்லை. அங்கு பண்டமாற்று முறைதான் அங்கேயும் இருந்தது. வணிகத்திலும் பண்டமாற்று முறை, வருமானத்திலும் பண்டமாற்று முறைதான் இருந்தது. ஒரு நாள் முழுக்க உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாளிகளுக்கு அந்த உழைப்பின் பலனாக அவர்களுக்கு தானியங்கள் அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. சம்பு என்பது தானியத்தை குறிக்கக்கூடிய சொல். அதேபோல் கூலம் என்பதும் தானியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த தானியத்திலேயே மிகவும் உயர்ந்த வகை எது என்று கேட்டால் நெல் வகை. அதனால்தான் சம்பா நெல் என்று கூட, நெல்லில் உயர்ந்த ரகத்திற்கு சம்பா நெல் என்று பெயர். சம்பு என்ற சொல்தான் பிற்காலத்தில் சம்பா என்று வழங்கப்பட்டது. அப்பொழுது நெல்லும் உப்பும் பண்டமாற்று முறையில் மிகப்பெரிய பொருளாக இருந்தது. அதனாலேயே உழைத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமாக சம்பளம் என்ற சொல் அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் அது பண்டமாற்று முறை மறையும் போது அந்த வழக்கம் மறைந்ததே ஒழிய, பணமும் நாணயமும் காசும் கொடுக்கக்கூடிய இடத்தில் சம்பளம் என்றே இன்று வரை அந்த வார்த்தை சொல்லாடல் வழங்கப்படுகிறது. நாம் அதை வேற்றுமொழி சொல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது வேற்றுமொழி சொல் கிடையாது. பாவாணர் அவர்கள் மிக தெளிவாக அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். சம்பளம் என்ற சொல் தமிழ் சொல்லே. நன்றி.